இந்த பேங்க் லெட்டர்ல ஒரு கையெழுத்து. ஐ வாண்ட் மை காட். ஏற்கனவே கையெழுத்து போடுறதா சொன்னீங்களே. ஒரு கையெழுத்து இல்ல, 2 கையெழுத்து. ஆளுக்கு ஒரு கையெழுத்து போட்டா போதும். வசதி இல்லையே. வசதி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி போடலாம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன கையெழுத்து போடாங்க? நான் போடுறேன் கையெழுத்து. நீங்க போடுங்க. கரெக்ட். ஓய், குட் மார்னிங் முருகன். How are you? அடங்கப்பா, ஏங்க நீமா சாப்பிடுற? முதல்ல நான் அதை சாப்பிட்டேன், இப்ப அது என்ன சாப்பிட்டு இருக்கு. நல்லதா போச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு? ஓய், 2 லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டிங்கன்னு இதுல ஒரு விட்னஸ் கையெழுத்து வேணும், போட்டு தொலை. வேஸ்டா போச்சு. என்ன வேஸ்டா போச்சு? 2 லட்சத்துக்கு கையெழுத்து போட்டுன்னு சொன்ன உடனே நான் சாப்பிட்டதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அட போனா போதியா, அதுல ஒரு கையெழுத்து போடியா. சும்மா நமக்குள்ளே எதெல்லாம் வச்சுக்கிறது. யோ, உன் காலில் வேணாலும் விடுறேன், அதுல ஒரு கையெழுத்து போடியா. என் தலையெழுத்து நல்லா இருக்கு பிரதர், நான் எனக்கு கையெழுத்து போடணும். அட போயா, நீ போடலன்னா நான் போட்டுக்கிட்டு போறேன். அதுக்கே என்ன கேட்கிறேன்? சரி, பொழுது பிடிக்கிறதுக்குள்ள இந்த பயல்கள் பலியாடி தோறத்தை. அது வேணா நான் செய்யறேன். சம்பளம் வாங்குறேன்னு சிகாமணிகளா வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ரோட்ல போட்டது இந்த அடி பொண்ணு வடபுருக்கு. என்னடா பெரிய படம். பாருங்களா, எங்கடா போய் குடிச்சீங்க? எங்க கிரேட் ஃப்ரெண்ட் வீட்ல. எந்த வீட்டு 7ஆம் மில் ஓனர் எங்க கிரேட் ஃப்ரெண்ட். 3 பேருமா சேர்ந்து அங்கதான் குடிச்சீங்களா? நாங்க 3 பேரும் சேர்ந்தான் போனோம். 3 பேரும் சேர்ந்துதான் குடிச்சோம். 3 பேரும் சேர்ந்துதான் கையெழுத்து போட்டோம். என்னடா கையெழுத்து கொடுத்தீங்க? அவர் பேங்குக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா நம்ம குடும்ப சொத்தை பூரா பேங்குக்கு கொடுத்து அவர் கடனை அடைக்கிறதா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். வாங்க போலாம், வாங்க. நான் உயர உயர போகுவேன். பெரிய பள்ளியா ஒண்ணுமில்லாம எங்க போய் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. வெளியில இருக்காங்கம்மா. இந்த நிலைமை அடிக்க என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒரு அறையில போட்டு பூட்டு வையுமா இவங்கள? அறைக்குள்ளையா? நான் இவனுங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். ஐயோ, நான் சொல்றது புரியாம பேசுறியம்மா. இந்த நிலைமையில உங்க வீட்டுக்காரன் பார்த்தான்னா சமாதி வச்சு விடுவாமா இவங்கள? வைக்கட்டும், கொல்லட்டும், கூடையில வாரி போடட்டும். ஐயோ, புரியாம பேசுறியம்மா. ஐயோ, வந்துட்டாமா. வரட்டும், வந்து கொல்லட்டும். ஐயோ, அவன் ஒரு வெறி பிடிச்ச பயிலாச்சம்மா. இழுத்து போட்டு கூட்டமா இவங்கள. கொஞ்சம் நில்லப்பா. முத்துசாமி, நம்ம பூங்குடி கிராமத்துக்கு போய் பட்டாமணியாறு, தலையாறு, கரணம் இந்த 3 பேரும் அழைச்சிட்டு வா. அந்த யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட 4 வரலாம் இருந்து அழைச்சிட்டு பரவாயில்ல. எங்க போற? அண்ணத்துக்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீ போ. இப்ப என்னம்மா போட்டு பூட்டிட்டேன். நல்ல வேலை பண்ண. என்னங்க இந்த பயலுங்க இப்படியே செஞ்சுட்டு இருந்தானுங்கன்னா இதுக்கு ஒரு முடிவுதான் என்ன? முடிவுதானே, முடிவுதானம்மா. நாளைக்கே பண்ணி போடுறேன். கொட்டாமலே ஆண்டே, நம்ம முக்கியமான பணியாளர்லாம் கூட்டிட்டு நாளைக்கு காலையில் வீட்டான்னு வந்து சேர. முக்கியமான பணியாளர்களெல்லாம் ஆக்கிட்டு வந்துருக்காங்க.
சரி வாங்கடா அப்படி. உள்ளேங்களா? ஆமா வாங்கடா. என்னடா ஒரு நாள் இல்லாத ஆண்ட உள்ள வர சொல்றாங்க. என்ன சங்கதியா இருக்கும்? அதே அவங்க பொருளே சரியா ஒரு மாதிரியா பேசுறாவோ என்னன்னு விவரமே தெரியலையே. நமஸ்காரம். வணக்கம். வணக்கம் பெரியய்யா. பெரியய்யா என்ன அதிசயமா இருக்கு, உங்களையே உண்ணா கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? அதானே என்ன சங்கதி சொல்றேன் வாங்க வாங்க. அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா விசேஷம்? ஒண்ணும் இல்லையே. என்னமா இது? நம்ம வீட்டு பண்ணை ஆளுங்க ஊரு பெரிய மனுஷங்க அத்தனை பேர் கூட்டமா வந்திருக்காங்க. வக்கீல் கூட வந்திருக்காரு. வக்கீலா? ஆமாண்ணா, வந்து பாயம் கூட்டத்தை. என்ன நீங்க சொன்னபடி பத்திரம் எல்லாம் சரியா எழுதிருக்கல? எல்லாம் சரியா இருக்கு. 2 பத்திரமும் சரியா இருக்கும். 2 பத்திரமும் சுத்தமா இருக்கு. ஏமா 2 பத்திரம் சொல்றாங்க, என்னமா அது? எனக்கு என்னடா தெரியும். என்னமா இது? நேத்திக்கு போன அப்பாவே இன்னும் காணோம். நேத்திக்கு போன அப்பாவா? ஆமாண்டா, நேத்திக்கு குடிச்சிட்டு வந்து படுத்த பசங்க இப்பதானே தெளிஞ்சு எழுந்திருச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னடா தெரியும்? அடே, உங்களால தாண்டா இங்க என்னமோ நடக்க போகுது. அந்த பசங்களா இந்தா வந்துட்டாரு எங்க அப்ப. பூங்குடி ஆளுகளை கூட்டிட்டு வந்துட்டேன். கர்ண வெளியூர் போயிருந்தார், ராத்திரி கையோட இருந்து கூப்பிட்டு வந்து. சரி, நீ வரணும் தான் காத்துட்டு இருந்தேன். இப்போ உங்களை எல்லாம் எதுக்காக வர வச்சேன்னா அதை சொல்லிடுங்க. அது என்னன்னு புரியாம தான் நாங்க போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். சொல்லிடுங்க. இந்த குடும்பத்தினுடைய பல நன்மைகளை உத்தேசித்து நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதுல முக்கியமான முதல் காரியம் என்னன்னா, அது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அது எனக்கும் என் தம்பிக்கும் இன்னைக்கு பாகப்பிரிவினை செய்ய போறேன். பெரியய்யா, இப்ப நீங்க சொல்றது உண்மைதானுங்களா? ஆமா, இது முறையில்லை பெரியய்யா, கொஞ்சம் கூட முறையில்லை. நான் வணங்குற அல்லா பேரால கேட்டுக்கிறேன், உங்க தம்பியை நீங்க பிரிக்கவே கூடாது. பிரிஞ்சு போறேன்னு அவங்க வேணா சொல்லலாம், ஆனா உங்க பெருங்குணத்துக்கு நீங்க அப்படி பிரிச்சு அனுப்ப கூடாது. நீங்க மறுபடியும் நல்லா யோசிப்போம். ஆமா பெரியய்யா, நல்லா யோசிச்சுதான் தீரணும். நல்லா யோசனை பண்ணி செஞ்ச முடிவுதான் இது. யோ, என்னையா நிக்கிற? வாங்க. என்னையா இங்க நடந்துச்சு? என்னத்தையா பண்ணி தொலைச்சிங்க? நான் ஒண்ணும் பண்ணலீங்க. யோ, நீர் ஒண்ணும் பண்ணாம அவர் ஏங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காரு? நான் ஒண்ணுமே பண்ணலீங்க. நீ ஒண்ணும் பண்ணி இருக்க வேண்டாம்யா. சொத்த பிரிக்கணும்னு எந்த பயத்தையாவது சாட மடையா சொல்லி தொலைச்சியா? ஐயோ, எவ்வளவு மேல ஆணையா நான் அப்படி நினைச்சதே இல்லைங்க. காலமெல்லாம் அவர் நிலவடியில வேலை செஞ்சுட்டு போட்டு கடைசி மூச்சு அவர் பாதத்துல விட்டு போடலாம் நினைக்கிறேன். அவர் இப்படி எல்லாம் நினைக்கிறாரு. இது கொடுவாங்க. நீங்க என்ன அழுது என்ன பண்றது? இப்படியே நீங்க சொன்னதை அவர் காலில் விழுந்து அழுதுகிட்டே சொல்லும். நான் தெரியாம செஞ்ச குற்றத்தை மன்னிக்கணும். இன்னைக்கே கால் விட்டு போறேன். மனோகரனி வேலைக்கு சேர்த்துக்கலாம். நான் வேற ஏதாவது குற்றம் பண்ணிக்கிறேன். நீ சொல்றதுக்கும் நான் செஞ்சிருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வந்திருக்கிற முடிவுல இருந்து இனி மாத்திக்கவும் முடியாது. இந்த இதுல இருக்கிற சொத்துக்களை உனக்கும் புள்ள குட்டிகளுக்கும் எழுதிருக்கேன். இதை வச்சுட்டு புத்தாத்திரமா போச்சு. ஐயோ, எனக்கு சொத்து வேண்டாம், சொத்து வேண்டவே வேண்டாம். உன் கால விட்டு தூங்கி எனக்கு பெருசாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்து என்ன அனாதையாக்கி கூடாது. பிரிச்சது தான்டா, போடா. ஐயோ, நான் முன்னாள் எனக்கு பிழைக்க தெரியாது. நான் புள்ளோட்டியோட வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? நான் கிழக்கமாக்க தெரியாது. ஒண்ணு உனக்கு அப்படி என் மேல கோபம் இருந்தா உன் கையாலே அடிச்சு என்ன கொண்டு போடுங்க. நீங்க இப்ப செஞ்சிருக்கிற காரியம் எங்க ஈரக்குறையில இடி விழுத்த மாதிரி இருக்குதுங்க. அண்ணன் தம்பி ஒத்துமையை பார்க்கணுமா, எங்க ஆண்ட குடும்பத்துல பார்க்கணும்னு நாங்கெல்லாம் நெஞ்ச நிமித்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை இனிமே எப்படி பேசுவோங்க? பாருங்க, ஆண்ட முகத்தை பாருங்க, பச்சை புள்ளையாட்டம் கதறாங்களே. ஆண்ட, நீங்க இறக்கவே உருவமா வந்தவங்களாச்சு. உங்க கூட பிறந்த பொறப்பு விஷயத்துல அந்த இறக்க வந்தீங்களா? நான் இறக்க முடியும் தானே? ஆமா, நீங்க எல்லாம் நம்புறீங்கல்ல?
அப்படிப்பட்ட நானே இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சேன்னா எதுக்கா? அதுதானுங்களே புரியல. புரியும், கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் புரியும். நீங்க போங்க. டேய் முத்துசாமி, உன் நன்மைக்காக தானே பண்றேன். தெரிஞ்சு போ. அண்ணா, எந்த காலத்திலயும் உங்க அண்ணன் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொன்னியே, பாத்தியா நீ சொன்னது என்னாச்சு? நான் இது மட்டுமா சொன்னேன்? அவங்க எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்குத்தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ சொல்றேன், இதுவும் நம்ம நன்மைக்கு தான் செஞ்சது. என்னடி நீ சொல்ற? என்ன சரியா பிரிச்சதா நம்ம நன்மைக்கு? சந்தேகமே வேண்டாம். வாங்க, யோசிச்சு பாருங்க. சொத்து பிரிக்கணும்னு அவங்க மனசார நினைச்சாங்கன்னா இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தானா பிரிக்கணும்? ஆக கூடி ஏதோ ஒரு சங்கதி இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் செய்யறாங்க. இப்பவும் சொல்றேன், இனி எப்பவும் சொல்லுவேன், அவங்க எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்காக. என்னம்மா சொன்னே? படிச்சு பாருங்க. என்னடா அது? படிச்சு பாருமா. நீ சொன்னதுக்கும் இந்த பெரியப்பா நமக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு படிச்சு பாருமா. ஏண்டா நீங்க வேற நேரங்காலம் தெரியாம என்னடா சொத்து, என்னடா சொத்து? என்ன சொத்தா? உங்க அண்ணன் எழுதி கொடுத்திருக்காரு. அதுல என்ன இருக்கு தெரியுமா? தண்ணி பாயாத மேட்டு நிலம், பூத்து போன மூஞ்சி தோப்பு, காய்ப்பு அத்து போன தென்னந்தோப்பு, ஊருக்கே ஒதுப்புறமான கடல் நிலத்தையும் கடகட்ட பூமியை கொடுத்து இவர் யாரை ஏற்கலாம் நினைக்கிறாரு? இது சம்பந்தமா உங்க அப்பாவே வாய மூடிட்டு இருக்காரு. நீங்க என்னடா பேசுறது? அப்பா வாய மூடிட்டு இருப்பாருன்னு பெரியப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் உருப்படாத சொத்தெல்லாம் ஒன்னா திரட்டி நம்ம பக்கம் ஒதுக்கி விட்டுருக்காரு. நாங்க 3 பேரும் பொம்பளைங்க இல்லமா, ஆம்பளைங்க. நாங்க ஒண்ணு சும்மா விட மாட்டோம். நியாயம் வேணும் எங்களுக்கு. கலகமா பண்ண பாக்குறீங்க? கலகம் பிறக்கட்டும். கலகம் பிறந்தாமா நியாயம் பிறக்கும். எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ள இருக்க முடியுமா? என்னடா கலகம்? என்னடா பேசுறீங்க நீங்க? ஒன்னும் புரியாம பேசுறாரு. புரியாம ஒண்ணும் பேசுறா, புரிஞ்சுதானே பேசுறாங்க அவங்க. நீங்க போய் இந்த பயிரங்கிட்ட பேசிட்டு பேசிய தீர்ணம்மா. இப்ப நான் பேசுறேன்னா பின்னால இந்த ஊரே என்ன பத்தி பேசும். என்னத்த பேச போது? நீங்க போங்க. நான் சொல்றது நீ கூட புரிஞ்சுக்கல. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் நின்று பேசி நியாயத்தை புரிய வச்சு ஆகணுமா? பேசுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி எல்லாம் செய்யுங்க. வாங்கடா, ஆம்பளை பச்சுங்களா தனிக்கட்டுல பேசு. 10 ஆம்பளைக்கு முன்னால் நின்று பேசுடா. வாங்கடா, கேளுங்கடா. என்ன கேட்க போறேன் கேளு. உன் மனசாட்சியை மறைக்காம பதில் சொல்லு பெரியப்பா. நீ பிரிச்சு கொடுத்திருக்கிற சொத்துனால எங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா? பாடுபட்டா எந்த சொத்துலயும் பலன் உண்டு. அப்ப எங்களுக்கு கொடுத்திருக்கிற பங்கை நீயே வச்சுக்கிய. எனக்கு வயசாகி போச்சு, இனி என்னால பாடுபட முடியுமா என்ன? கேட்டுக்கிறா ஐயா? அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை வர்றப்போ பாடுபட முடிஞ்சவனுக்கு ஒரு சொத்து, முடியாதவனுக்கு ஒரு சொத்து எங்கேயாவது பிரிக்கிறது உண்டா? ஏயா நீங்களும் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க? சொல்லுங்க. ஓகே, இதுதான் சட்டமா? சட்டம் அப்படி ஒண்ணும் இல்ல. அவர்கிட்ட சொல்லு. ஏண்டா அவர்கிட்ட சொல்ற? இவ்வளவு பேசுறியே, நீயே சொல்லு எப்படி பிரிக்கணும்? 2 பங்கையும் சமமா பிரிச்சு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கணும். இது உங்க பாட்டன் சேர்த்து வச்ச சொத்தா இருந்தா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கலாம். இது நான் பாடுபட்டு சேர்த்து வச்ச சொத்துடா ராஜா. நீ மட்டும் தான் பாடுபட்டியா? அப்புறம் தான் பாடுபட்டான். அப்ப அவருக்கு சமபங்கு இல்லையா? இல்ல. இப்ப சொல்லு, அவருக்கு சமபங்கு இருக்கா இல்லையா? சுமாரா, உங்க அப்புறம் நானும் மட்டும் தானே பாடுபட்டோம். எங்க 2 பேரு கூட சேர்ந்து இங்க நிக்கிற பண்ணையாளர்கள் அத்தனை பேரும் பாடுபட்டு இருக்காங்கடா. உழைப்பின் பேரால் இந்த குடும்பத்தின் சொத்து பிரிக்கணும் என்ற முடிவுக்கு நான் வந்துட்டா நம்ம பண்ணையாளர்கள் அத்தனை பேருக்கும் பிரிச்சு போடா. பிரிச்சுட்டுமா? அப்படியே கொடுத்துட்டுமா எல்லாருக்கும்? என்னடா விளைச்சகடமா நின்னுட்டுங்க? நான் சொன்னபடி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டுமா? என்னடா அது? நிமிர்ந்தா ஒரே அடியா நிமிர்றீங்க, ஒடுங்குனா சரவணாடி ஒடுங்கி போய் நிக்கிறீங்க. டேய், இப்போது புரியுதாடா? சொத்து சேர்றதுக்கு உடம்பு உழைப்பு மட்டும் போராது, அதுக்கு மேல இன்னொன்னு தேவைன்னு. அது உங்க அப்பனுக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? பெரியப்பா, என்னப்பா? அரை பங்கு சொத்து வேண்டாம், 1/4 பங்காவது கொடுக்கலாம் இல்லையா? தான் கொடுத்துருக்கேனே. எங்க கொடுத்திருக்கிற? கொடுக்காம என்ன? போய் வணக்க. ஏண்டா ஓத்துல வந்து கத்துங்க? எந்த கணக்கா போட சொல்ற? நம்ம சொத்து கூறாவுக்கு ஒரு விலையை போடுவோம், மொத்த தொகை என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த தொகையில நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து 1/4 பங்காவது சேர்றா பார்ப்போம். எந்த கணக்கும் போட முடியாது, போங்கடா. அந்த பாத்தா இங்க பலிக்காதுன்னு முடியாதுன்னா எப்படி? பரமாதிகாரமா பண்ற? விட மாட்டோம். ஓடி
சிவத்தோட தான் கத்துறாங்க. பெரியவர் கணக்க பார்க்க மாட்டேங்கிறாரே. அது அவர் சொல்றது முறை. இதை யாரு போய் அவர்கிட்ட சொல்றது? நம்ம சொல்லுவோம். ஆமா, நியாயத்தை சொல்லித்தானே ஆகணும். ஏன் பேசாம பெரியய்யா, எப்ப விவகாரம் இவ்வளவு தூரம் முத்தி முதிர்ந்து போயிருச்சோ நீங்க கணக்க பார்த்து கொடுத்துறதா நல்லதுன்னு எங்க மனசுக்கு படுத்து. ஆமாமுங்க, கணக்க பாக்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டா நான் இதை கூட கொடுக்க முடியாது. அவசியம் இல்லை. பார் கணக்க, கணக்குப்படி எங்க பங்குக்கு ஒண்ணுமே வராதுன்னு தெரிஞ்சா இப்ப நீ கொடுத்திருக்கிறதை தூக்கி எறிஞ்சிட்டு சத்தத்துறையோட வெளியே போயிடுறோம். அப்படியா? சொல்றேன்டா, கேளுங்கய்யா. அப்படி உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. சொல்ற கணக்கு போடு. உட்காருங்க. கேளுங்கய்யா, இந்த குடும்பத்துல நானும் என் குருட்டு புள்ள, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு கணக்கு போடுங்க. என் தம்பி, அவன் பொண்டாட்டி, 3 பசங்க, ஒரு பொண்ணு, ஆக மொத்தம் 6 பேர் இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்காங்க. பெரியப்பா, சோத்து கணக்கையா போடுற? போட மாட்டாவளா? காசு இல்லாம சோறு வருமா? கலப்புக்கு போய் பாரு தம்பி, 1 ரூபாய் வாங்கிட்டு அளந்து போடுறான். அடி வகுத்துக்க பத்த மாட்டேங்குது. கணக்கு கேட்க வந்துட்டேன். நீங்க சொல்லுங்க. இது கணக்குல போடலாமா? எல்லாம் சேர்க்க வேண்டியதான். கண்டிப்பா சேர்க்க வேண்டியதாங்க. அப்புறம் இந்த 4 பிள்ளைங்க பிரசவத்துக்கு என்ன செலவாயிருக்கும்? பெரியப்பா பெரியப்பா, என்ன பேச்சு? கணக்குடா, பார்க்க ஆரம்பிச்சதெல்லாம் வெளியே வந்துதான் தீரும். நீங்க பிறந்த கணக்குதானா? பார்க்க மாட்டாவளா? ஏன் கணக்கு சேர்த்துக்கலாமா இல்லையா? சேர்த்த வேண்டியதான். கண்டிப்பா சேர்க்க வேண்டியதான். அப்புறம் அந்த பொண்ணு வயசுக்கு வந்த போது சடங்கு சம்பிரதாயம் நாங்க வந்து இருக்கு. அது தடபுடமா நடந்துச்சுங்களே. அதுக்கு என்ன செலவாயிருக்குமோ அதை கூட சேர்த்துங்க. சேர்த்த வேண்டியதான். அதுக்கப்புறம் தன் பிள்ளைங்க உள்ளூர்ல படிச்சா சரிப்பட்டு வராதுன்னு 3 பிள்ளைகளையும் பட்டணம் அனுப்பி படிக்க வச்சாரு. ஐயா, பிள்ளைங்க பட்டணத்துக்கு போய் படிச்சதையும் அவங்க பண்ண ஆடம்பர செலவுகளையும் கணக்கு பார்த்தா அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற நிலைமை ஏற்படுங்க. அதான் உண்மை. என்ன வர நீங்களா வாங்கி கொடுத்துருங்க, வாங்கிட்டு போயிடுறோம். சொல்லு, நான் சொன்ன கணக்கு சரிதானா? சரிதாங்க. நான் கொடுத்தது அதிகம் தானே? ஐயோ, அதிகம். என்னடா சொல்ற? எப்படி கணக்கு? பெரியப்பா, என்னடா குமுற? ஏன் கணக்க தீர்த்துட்டியா? நீ விட்டு கொடுத்தே தீர்த்திருக்கேன்டா. விட்டு கொடுத்துட்டியா? ஏண்டா வளவளன்னு பேசுற? பெரியப்பா, இந்த வீடு யாருது? உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் ஒண்ணு இல்ல. எப்ப நாங்க சின்ன சோத்துக்கு கட்டின துணிக்கு நீ கணக்கு பார்த்துட்டியோ அந்த கணக்கு நாங்களும் பார்க்கணும் இல்ல? பார்க்கணும் தான்டா சொல்றேன். அப்படின்னா நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் இங்க சாப்பிடறதுக்கும் காசை எண்ணிக்கை வச்சு தீரணும். இல்லன்னா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவோம். அவரை விட அவன் இன்னைக்கு செத்தான அவனை கொலை பண்ண போறேன். எங்க பெரிய வண்டிய பார்த்தா கழுத்து பிடிச்சி வண்டி சொல்லுவாங்க. ஒரே விட்டா வெட்டி எடுத்துட்டாங்க. அத்தனை பேர் செயல்படும். காலில் வந்து கும்பிடுறேன். சொன்னேன்டா, உங்ககிட்ட தானே சொன்னேன். எந்திருந்தா நேத்த பழைய உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டாட்ட? எவன்டா சொன்னா? என் புள்ள சொன்னான்டா. என் புள்ள சொல்லாம வேற எவன்டா என்ன சொல்ல முடியும்? போங்கடா, போ. உங்களை எல்லாரும் எதுக்காக வர சொன்னாலும் அந்த காரியம் முடிஞ்சது. வந்த வரைக்கும் ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னமோ பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ராஜா, என்னடா சொன்ன? இனி நான் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுக்கணும்னு சொன்னேன்ல. இனிமே நான் உங்க வீட்டுல அடி எடுத்து வச்சா சாப்பாட்டுக்கு உட்காரத்துக்கு முன்னாலேயே காசு எண்ணி உன் கையில வச்சுட்டு சாப்பிடுறப்ப வர்ற. என்னங்க என்னங்க நிக்கிறீங்களே? பெரியவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டு இருக்காங்களே, உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏன் என்ன பாக்குறீங்க? என்ன தயங்குறீங்க? போறது உங்க அண்ணன் மட்டும் இல்ல,
நாம தலைமுறை தலைமுறையா கும்பிட வேண்டிய தெய்வம் இந்த வீட்டை விட்டே போயிட்டு இருக்கு. போங்க, போய் கூப்பிடுங்களே, கூப்பிடுங்க. அம்மா அம்மா எந்திரம்மா இதுமா. நான் எழுந்திருக்க மாட்டேன், நீங்க திரும்பி வாங்க வீட்டுக்கு. நல்ல எந்திரம்மா இது. நான் எழுந்திருக்கவே மாட்டேன், நீங்க திரும்பி வாங்க வீட்டுக்கு. அம்மா இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? நான் எங்கம்மா போட போறேன்? பக்கத்துல நம்ம சொந்த வீடு தானே போறேன். அந்த வீட்டுக்கு போறதுக்கு இந்த வீட்டுல இருக்கலாமே. இருக்கலாம்மா, சில காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு. அதான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் வரேம்மா. என்ன பொறுத்தவரை நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. திரும்பி வாங்க வீட்டுக்கு. தெருவுல நின்று பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா நானா தெருவில் நின்று பேசுறேன், சுத்தி பாரம்மா. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊராரெல்லாம் இப்படி நின்று வேடிக்கை பார்க்கணும். பாக்கட்டுமே, இந்த ஊரார் பார்க்க வேண்டியது நம்ம குடும்பத்துல இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இருக்கம்மா, ஒன்னே ஒண்ணு இருக்கு. நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன மீறிட்டாங்க. நீங்க ஒருத்தான் என் வார்த்தைக்கு கட்டுப்படுவ, எனக்கு மரியாதை கொடுப்பேன். இந்த உலகமெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கம்மா. அந்த நிம்மதியில் தாமா நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நீ என்னம்மா பண்ற? நானும் மத்தவங்க போலதான் அவரை அவமானப்படுத்துவா.